ஹலோ காய்ச்சல இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 107 108 2 எபிசோட் சேர்த்து போட்டு மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ வந்து போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து கேட்டுப்பாரு. ஸோ என்ன சொல்கிற 100 பில்லியன் பிளாக் ட்ராகன் மெக்காக என்ன தரேன் உனக்கு, ஓகே நான் வந்து வாங்கி அப்படின்னு வைக்கிறது என்னதான் உன் கடைசியாக தான் சொல்கிறேன் அப்படின்னு எல்லாரும் பார்த்துருங்க. ஹீரோ வந்து என்ன சொல்லப்படுற ஹீரோ கண்டிப்பாக முடியாது எத்த சேலிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை கேட்டோன்னே எல்லாரும் சரி அவனோட ஆஃபரே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். இவரு ஜனமே பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் உண்மையிலேயே ஒரு ஆஃபர் அச்சீவ் பண்ணுற இவ்வளோ பெரிய ஆஃபர் இன்னொரு சொல்கிறார். நீ இப்படி உனக்கு பண்ணியிருக்கவே கூடாது, அவனுக்கு அந்த சான்ஸ் இல்லை கையில் கிளாஸ் வச்சு ஒரு அடி பாருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பிக்சர்லாம் தெரிச்சிருக்கு. இந்த பக்கம் வந்து மேட்ல இருந்து ஸோ காட்ஸ்ல இருந்து வேணாம் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இந்த இடத்துல அவங்க பவர் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். சப்ரஸ் ஆயிருக்கு அவனோட பவர். ஸோ பார்க்கலாம் அந்த ஃபைட் எப்படி போயிருக்கு அப்படின்னு மேக்னாலும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேருந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நோரசன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களை மாதிரி பூச்சியெல்லாம் வந்து என்ன தோக்கடி இப்படின்னு நினைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டாக் வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லாரோட பவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சேம் லெவலில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த நோரசனுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எக்கச்சக்க பேட்டில் பண்ணது ஒரு பவர் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஹீரோட்டு என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவர்கிட்ட ஒன்றுமே வந்து முடியல காசு, ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பெஷல் டெக்னிக் அவரோட பவரும் சரி அவர் ஃபோர்ஸ் வந்து பஞ்சிங் பவர் எல்லாமே கொட்டூரமாக இருக்குது. இந்த பேனில் நிறைய ஃபைட் செஞ்சாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து அவங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணுறாரு. ஒன்றுமே இருக்க நோரசன் அசால்ட்டாக 3 பேர் தண்டர்காட்டில் போட்டு பொழந்துட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு உங்களை மாதிரி பூச்சிங்கெல்லாம் வந்து என் முடியும் வந்து இந்த அளவு வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுறது வந்துட்டீங்களா, உனக்கு நான் ஆஃபர் கூட்டி தப்பவே நீ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் டொமைன் அவங்க தண்டர்காட்டம். ஸோ அவங்க 2 டொமைன் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நோரசன் மாட்டிக்கிட்டு இருக்க. ஸோ வந்து என்னோட டொமைனை பாருங்கடான்ட்டு அவர் டொமைனை வெளியே எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சால வெளியே வந்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற டொமைனெல்லாம் சப்ரஸ் ஆக ஆரம்பிக்குது. 2 பேரும் சரியான ஷோக்கு என்ன லெவலில் இந்த டொமைன் இருக்குன்னு தெரியல, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து யாருமே ஒன்றும் முடியல. ஸோ ஹீரோ அது கூட ஹாங்க தான் இருக்கிற 3 பேர் இந்த இடத்துல முடியாமல் வந்து முட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒன்றுமே அந்த ஃபோர்ஸ் கொட்டுருக்கு எல்லாருமே என்ன ஆகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்ல இருக்குது சொல்லுவார். இப்போ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பொட்டனே வந்து நம்ம நோரசன் தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு அலோடு இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் ஃபைட் பண்ணிக்கலாம் நிரந்தரமாக இங்கே நிற்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நோரசன் சொல்லுவார். ஸோ உங்கள் நல்ல நேரம் இன்னைக்கு நீங்கள் படைச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ஸோ நீ நினைக்கிறியா நீ மட்டும் அந்த ஒழுக்கமானவன்ட்ட ஒன்று இந்த மாதிரி கேவலமான எங்கேயுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பேசிட்டு இருக்கான். ஸோ வந்து என் பிளான்ட்டை எர்த்து வந்து என்னோட பிளான் தெரிஞ்சாலும் வந்து ஸ்டார் ஃபைட்ஸ் நீ தான் அமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரியா வச்சுக்கலாம். இன்னும் இந்த மாதிரி ரூல்ஸ் எதிர்த்து அவங்க பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்னடா ப்ரூஃப் இருக்கு, அதுங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு இருக்கேன். சம்மந்தம் கிடையாது ப்ரூஃப் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறியா நோரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். உங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃப் கார்டு அந்த ப்ரூஃப் ஆல்ரெடி தூக்கிங்கன்னா சரி இது யாரோட ஐடி கார்டு அப்படின்னு அந்த இடத்துல பூரா அவனோட ஐடி கார்டு இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே சரியான செக்கு பூரா செத்து போன இமேஜும் ஹீரோன்னு காட்ட. ஆமாப்பா இவங்க எல்லாருமே நோரசன் கிளானை சேர்ந்தவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல எல்லாருமே நோரசன் கிளானை பற்றி இவனுக்கு என்ன அவ்வளோ கேவலப்பட்டிருக்கணும். இது கேட்ட டென்ஷனேட் நோரசனோ டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு, அவங்கள வந்து நான் இப்போது கிளானை விட்டு நிற்கிறேன், அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு அவங்க கிளான்லேயே கிடையாது. ஸோ அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் அது எனக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்து நோரா கிளானுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து அங்கே பேசி தப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நேரம் உங்களை வந்து இப்போ வந்து விட்டு போகிறேன், ஆனால் அடுத்த கண்டிப்பாக அப்படி விட்டு போக மாட்டான் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இவங்கெல்லாம் எல்லாம் கத்தி வச்சுட்டு இருக்கானே நம்பாளுங்க. ஸோ பொழைச்சி போங்க, இங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா அதே இடத்துல உங்கள் சாவுதாண்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நோரசன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல தான் வந்து எல்லாரும் நமக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்க்குறாங்க. பரவாயில்ல இந்த இடத்த சேர்ந்தவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக நம்ம கல்டிவேட் பண்ணி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மேனர் பவர் பரவாயில்ல இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, இந்த பசங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய ஷிப்ஸ் இப்போ எர்த்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சு, எர்த்தில் ட்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சதோ நிறைய ஷிப்ஸ் வந்து கிளம்பி ரெடியாக இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸில் போட ஆரம்பிச்சு எல்லாருமே தெரியும். இந்த நோரோ கிளான் எர்த்தை டார்கெட் பண்ணிருக்காங்க, அப்படி என்ன இருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம இடத்துக்கு பிரச்சனை தான். ஸோ நிறைய ட்ரூப்ஸ் வந்து அங்கே வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராங்காக ஆகணும்கிட்ட அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால் வர மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறாங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலி காட்ட ஆரம்பிங்க. ஹீரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக போயிட்டு ஹீரோ நினைக்கலாம். ஸோ திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் வரும். அட்டன் பண்ணலாமா வேணாம் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் காலையும் சரி ஓகே அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த 2 பேர் வராங்க. ஸோ இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த கயா, இன்னொருத்தர் வந்து ஹூக்கு. இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு சொன்னாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி இன்ட்ரோ ஆகிட்டு. ஸோ வந்து பரவாயில்ல அந்த நோரசன் கூட தைரியமாக சண்டை போட்டிங்கிட்டு இந்த இடத்துல ஹீரோ வந்து அவன் 3 பேரோட பேர் சொல்லி வந்து இன்ட்ரோ பண்ணிப்பான். ஸோ வந்து சொல்லுங்கள் என்ன விஷயம் ஏதாவது விஷயமா அப்படின்னு மாதிரி ஹீரோ ஸோ நம்ம
உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சரக்கடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பவர்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது. அந்த நோரோ கிளான் அந்த கிளானுக்கு எதிராக போராடுறீங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ உங்களுக்காக நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் கேட்டால், ஸோ என்ன இப்போ இது கண்டிப்பாக பவர்ஃபுல் ஆக முடியுமான்னு கேட்க, ஆமாம் அதுதான் பேட்டில் ஸ்பேஸ் அப்படின்றதே சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த பேட்டில் ஸ்பேஸுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 1 பேட்டில் போகிற நீங்கள் வந்து எத்தனை பேட்டில் செய்கிறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் ஆகும். இடத்துல நீங்கள் பாப்புலராக ஆகலாம். அதனால் உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, அதில் உங்களால் வந்து நினச்சி பார்க்க முடியாது. அவ்வளோ கான்டாக்டையும் அப்டேட் பண்ணுவேன் பவர்ஃபுல்லாக நீங்கள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து சின்ன பேட்டில் பண்ணி பார்க்கலாம், அவங்க ஸ்ட்ரென்த் வந்து சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காரு, இந்த பேட்டில் 1 பேட்டில் வந்து எக்கச்சக்கமான வந்து ரேசஸ் வந்து வரும். ஸோ அது எல்லாருக்கூடயும் நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பேட்டில் சொல்லிருக்கு. ஸோ ஒருத்தர உள்ளே போகிற மிக்க இந்த இடத்துல ஒரு ஏஐ சொல்லிட்டு இருக்கு, ஸோ உங்களுக்கான நேமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 பேருமே உங்கள் ஒரிஜினல் நேம் கொடுக்காதீங்க, வேற ஒரு நேம் கொடுங்கட்டு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மேட் மேனு, நம்ம ஹாங் பார்த்தீங்கன்னா அந்த அசாசின், நம்ம தண்டர் கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் லார்ட் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருக்கு வேற வேறு பேர். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மேட் மேன் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான பேட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, மேட் மேன் வர்சஸ் கயா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுங்க எங்க உன்னோட சத்தியம் என்ன நான் இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து பொறுமையாக சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ சரி பார்க்கலாமான்ருக்காங்க. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரும் ஃபைட் ஆரம்பிக்க அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன், ஸோ என்னோட டிவைஸுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன், அதெல்லாம் தப்பாக நினச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு சக்கரத்தை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூடியமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாப்பத்தில் ஃபோர்ஸு கொட்டுற மாதிரி ஹீரோ நினைக்கலாம். பரவாயில்ல இவளோட ஃபோர்ஸும் வந்து பயங்கரமாக தான் இருக்குது, இவ்வளோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு ஹீரோ வச்சுருக்கேன். ஆனால் என்ன விஷயம் நம்ம ஹீரோ ஒன்று போட்டு அசால்ட்டாக அதெல்லாம் தடுக்கிறாங்க. ஸோ அப்படியுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து நம்ம கயாவோட சண்டை போட்டுருக்கான். ஹீரோ வெப்பனை மாதிரி ஒரு அட்டாக்குதுன்னா ஒரு அட்டாக்கே இந்த பொண்ணு தோற்றுரும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் ஒரு அட்டாக் வந்து தோற்றுறேன், எப்படி இவன் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், பரவாயில்ல நோரசன்லாம் எனக்கு எதிர்காலம் பவர் இருக்குது, ஆனால் எப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துருக்கேன், அவங்க உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக தான், ஸோ இதேமாரி அவங்களும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டரு அப்புறம் நம்ம ஹூக் அவங்க 2 பேருக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து தண்டுறோம். ஸோ அவனும் பவர் வந்து டொமைன் ஓப்பன் பண்ணுவான். ஸோ பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்கில் இவங்களுக்கு எப்படி இந்த டொமைன் ஸ்கில் தெரிஞ்சுட்டு, ஸோ எதிரில் இருக்கிற ஹூக்கோ சரியான என்னாலும் பரவாயில்ல ஒரே அட்டாக் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்டரும் ஒரு அட்டாக் அடிக்கிறோம், ஹாங் ஒரே அட்டாக், 2 பேருமே அவங்க ஆப்பனண்ட்டை கொண்டு 2 பேருமே இந்த இதில் ஜெயிச்சிருவாங்க. ஸோ வந்து நம்பவே முடியல, இந்த அளவுக்கு நீங்கள் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, என்னால் நம்பவே முடியல, உங்கள் ரேஸில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து தண்டரு ஹாங்கில் ஒவ்வொரு பேட்டிலாக சண்டை போட ஆரம்பிச்சு எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. 0 லூஸில் ஒவ்வொரு பேட்டில் ஜெயிச்சுட்டாங்க. வெளில பார்க்குற எல்லாருமே யாரான இவங்க, ஸோ தொடர்ந்து இத்தனை பேட்டில் ஜெயிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல வந்து ஹாங்கும் தண்டரும் 695 பேட்டில் ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஹீரோ 822 பேட்டில் வந்துடும். ஹீரோ நினைக்கிறேன் எனக்கு மட்டும் என் ஸ்டார்ஸ் வந்து ஆட் ஆகலை பார்பிட்டா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். பேட்டில் சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு நீ வந்து எலைட் வாரியர்ஸ் கூட சண்டை போடணும், நீ வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட லெவலுக்கு ஏற்ற ஆப்பனன்ஸ் கூட சண்டை போட்டால் தான் வந்து அந்த மாதிரி வரணும். சரி ஓகே நீ வந்து செலக்ட் பண்ண அதிக ஸ்டார் இருக்க வாரியர்ஸை பார்த்து செலக்ட் பண்ணால் ஓகே இப்போ செலக்ட் பண்ணிடுறேன், அதுதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அங்கே இருக்க லிஸ்ட் ரெக்வஸ்ட் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடும். இருக்கிற பவர்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாமே ஸ்டார்லோட எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடும். அப்படின்னா எந்த ஒரு எபிசோட தான் முடியறாங்க. இந்த வீடியோக்கு மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 108வது எபிசோட அந்த எபிசோட போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 108வது அந்த இன்ட்ரோ போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டு யாரா அவனுக்கு இத்தனை பேட்டில் இவங்க தான் நியூ ரேசிங் ஸ்டார்ஸ், இந்த பேட்டில் ஸ்பேஸே கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புகழ் எல்லா இடத்துல பரவாயில்ல. இதை பார்க்குற ஒருத்தனை போய்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து மாஸ்டர் அவங்க வந்து நியூ ரேசிங் ஸ்டார்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ஸ் வந்து சாப்பிட்டுருவா நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஸ் வந்து சரியான 800 ஃபைட்டிங் போல ஜெயிச்சிருவானோ அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே தரோம் 695 ஃபைட்டு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ 800 ஹீரோ திடீர்னு ஸ்டேஞ்சாக இருக்குது. எனக்கே வந்து இது ஸ்டேஜாக ஃபீல் ஆகுது, சம்திங் இது ராங்காக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த நோரசன் நினைப்பாரு. அவனுக்கு வர ஆபத்தை வந்து உணர்ந்திருப்பான். ஸோ அவனோட வெற்றிகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து வரப்போகுது, நீ மண்ணை கவ போகிறது நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோரசனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் ஸோ இந்த பக்கம் வந்து மேனில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீ வந்து அவளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனில் பார்த்தீங்கன்னா யாராவது அனுப்புறாங்க. பின்னாடி வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பையனோட திறமைகளை இப்போ நான் பார்க்க வேண்டிய நேரம் இவனுக்கு 3 பேரும் எப்படி இருக்கானு பார்க்கணும். அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஆர்மர்ன்ற புது கேரக்டர் வந்து காட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இவரோட அந்த கேம் பேர் தான் வந்து ஒயிட் ஆர்மர். அந்த ஒயிட் ஆர்மர் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ரக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆர்மர் வச்சுட்டு இருக்கா, ஆல் மேப் வச்சுருக்கா. அவரோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூனிவர்சல் மிஷினரி கம்பெனி அதோட பேட்ச் இருக்கும். ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கா. ஹீரோட அடுத்த ஆப்பனண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஸ்டார் லெவல் 1 தான் இப்போ சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவனோட திறமையை வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீ ஃபைட் பண்ணுற. ஸோ இந்த பக்கம் வந்து அவர் அடி பார்ப்பாரு. ஹீரோக்குள்ள சொல்கிறான், என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா, யாரா அதை வெறும் ஸ்டார் லெவல் எப்போ இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்டாக் இருக்கா. அவள் பண்ணுற அட்டாக் வந்து பயங்கரமாக. ஸோ ஹீரோ பண்ணுற அட்டாக்லேயே வந்து அசால்ட்டாக டாச் பண்ணுறதே இருக்கா. ஸோ இப்படியே இந்த பக்கம் வந்து போய்கிட்டே இருக்க. ஹீரோ ஒரு இடத்துல நினைக்க விட போகல, இவளோட அட்டாக் பயங்கரமாக இருக்குது, வேணும்னே என்னை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா, எனக்கு வேணும்னு அட்டாக் பண்ண சான்ஸ் கொடுக்குறா. ஆனால் இது பண்ணுவேன் ஒரு இடத்துல அவள் அசால்ட்டாக
ஹீரோ வந்து கொண்டுறாங்க. ஹீரோக்குள்ள சரியும் நம்பவே முடியல, நான் தோத்துட்டேன் வெளில தண்டர் காட்டுக்கு உடனே அடுத்த ரெக்வஸ்ட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து தண்டர் கூட சண்டை போடுறத கேட்டுருக்கா. பக்கம் ஹீரோ வந்துட்டு அவள் எனக்கு 9 சான்ஸ் கொடுத்து அவளை அட்டாக் பண்ணுறது இருந்தாலும் அவன் மேலே சின்ன கீரை ரூப் பண்ண முடியல. வேணும்னு என்ன வச்சு விளையாடி இருக்காங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒயிட் ஆர்மர் அந்த பொண்ணு ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பொண்ணு நம்ம தண்டர் பண்ணுற அட்டாக் எல்லாத்தையும் அசால்ட்டாக சொல்லிட்டு ஸோ கதையை முடிச்சிடுறேன், விளையாட முடியாது இது மேலே அப்படின்னு கோச்சில் ஒரே அட்டாக் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்டர் வயிற்றுக்குள்ளே கத்தி பூந்து அந்த பக்கம் திருச்சிட்டு போகும் பிளட். இந்த இடத்துல இந்த பக்கம் என்னடா நடந்துச்சிங்க அப்படின்னு எல்லாம் சரியான ஷாக்கு. ஸோ தண்டரை எப்படி நான் தோத்த கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே பேசிட்டு உடனே ஹாங்க்கு வந்து இந்த இடத்துல ரெக்வஸ்ட் வருது. ஸோ இந்த பக்கம் ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக நான் 3 பேர் தான் வந்து டார்கெட் பண்ணுறேன், ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் சொல்கிறான். சரி பரவாயில்ல என்னன்னா நான் போதி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் போகிறீங்க. உடனே வந்து நம்ம பார்பிட்டா வந்து பார்பிட்டா அவளை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது இருக்குன்னு கேட்டால் ஸோ பார்பிட்டா சொல்லுவா ஒன்றும் பிரச்சனை நான் அனலைஸ் பண்ண சொல்லிட்டு மொத்தமாக வந்து 2 பேட்டில் தான் இதுக்கு மேலே சண்டை போட்டுருக்கா. ஐ திங்க் அவள் வந்து நமக்காக தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட்டா சொல்ல ஹீரோ நினைக்கலாம். ஏன் நம்மள டார்கெட் பண்ணிட்டு இந்த பக்கம் தண்டர் அப்புறம் அந்த ஒயிட் ஆர்மர் அவங்க 2 பேரோட பவர் வந்து இந்த இடத்துல வந்து மாற்றி ஃபண்ட் சண்டை போடாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஹாங்க சொல்கிறான். ஸோ உன்னால் முடிச்சு இது பண்ண பார்க்கலாம் அந்த ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குயிலால் காட்டுத்தனமாக அடிச்சு ஆரம்பிக்கிற 2 பேரும் குயிலாக மாற்றி ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த போய் தண்டர் சொல்கிறேன். சரி பரவாயில்ல உங்களோட ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உடனே டொமைன் ஓப்பன் பண்ணுறேன். இதை பார்த்து அவ்வளோ சரியான ஷாக்கு, என்னால் நம்பவே முடியல ஒரு 3rd லெவல் டொமைன்ஸ்கில் உங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோச்சில் அவ்வளோ தண்டர் டொமைன் ஓப்பன் பண்ண வரைக்கும் அந்த இதில் எக்கச்ச தண்டர் அடிக்குது. இருந்தாலும் நம்ம ஹாங்கோட தண்டர் தான் அந்த டொமைன் தான் பார்த்தீங்கன்னா அதில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. டொமைனை பார்த்தா ஒட்டைக்க முடியும் அவங்களும் அந்த பொண்ணு ஒரு அடி போகிறவங்க பொண்ணு கத்திகளும் பரவாயில்ல உங்ககிட்ட கொஞ்சம் பவர் இருக்கு, அவங்க 2 பேரும் கொஞ்சம் பவர் தான். ஆனால் அதெல்லாம் பார்த்தான்னு சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆங்க கொஞ்சம் பாரபட்சமே பார்க்கலாம். இந்த பொண்ணு இல்லை இந்த இடத்துல நான் கண்டிப்பாக தோக்க முடியாது, நீ என் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இதை பண்ண வைக்கிற, என்னோட மரியாதைக்கு நீ வந்து ஒர்த்தானவன் தான், என்னோட ரெஸ்பெக்ட் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா டீலும் வித்தியாசம் சூஸ் பண்ண அந்த இடத்துல அவள் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ ஆன மாதிரி அவள் பவர் கொட்டுரு வந்து இந்த இடத்துல ஹாங்க பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாங்கோட கதையை வந்து அந்த இடத்துல முடிச்சிடுவா. ஸோ அங்கே அந்த இடத்துல டிஃபீட் ஆகிருக்கு. எல்லாரும் பார்த்துல மிரட்டுறாங்க, சின்னதுல நினச்சி அட் டைம்ல எப்பறம் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிருக்க. யாராவது இதெல்லாம் பார்க்குறவங்க கேட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தடவை கத்தி இருக்காரு, எப்படி அதுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு வந்து பவர் வந்து ரிலீஸ் பண்ணா. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாத எந்த பவர்னே தெரியல, பவர்னா கொட்டுருவ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாங்க சொல்கிறார். ஸோ ஒருத்தன் ஜெயிக்கிறது வந்து காமன் தான், அந்த அதெல்லாம் வந்து கால் பண்ணீங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த ஸ்ட்ராங் கேட்டால் உடனே அந்த இடத்துக்கு வந்து ஒயிட் ஆர்மர் கேஷ் அந்த ஒரு பொண்ணு வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் வந்து ஜி குவிங் அவளும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ பரவாயில்ல நீங்கள் 3 பேருமே நல்லா சண்டை போடுங்க, அது மட்டும் இல்லாமல் ஹாங் நீங்கள் ரொம்பவே நல்லா சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தண்டரெல்லாம் முறைச்சிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணை. இந்த பக்கம் என்ன வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிருக்கா. ஸோ உடனே வந்து கேட்பா நீ எங்களை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டா, ஏன்னா என் மாஸ்டர் அவங்களை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கா. ஸோ மை லார்ட் மிங்கியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பேட்ச் வரும், யூனிவர்சல் மெஷினரி கம்பெனியோட ஒரு பேட்ச். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டார் பேட்ச். இதை பார்த்தா பார்பிட்டா யூனிவர்சல் மெஷினரி கம்பெனியில் 2nd ஸ்டார் 2 ஸ்டார் பேட்சா கண்டிப்பாக அவர் வந்து டொமைன் லாட் அந்த லெவலுக்கு வந்து பவர்ஃபுல்லான வச்சிருவார். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மீட் பண்ண வந்துருக்காரு, ரொம்ப பெரிய விஷயம் இது, நம்ம கிடைச்ச நல்ல சான்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டைம் எப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்கள் என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க கேட்டால் அந்த இடத்துல இப்போ தான் வர ஆரம்பிக்க அவர் பேர் வந்து இடத்துல வந்து மெங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க கேட்டால் இதை சொல்லுவோம் நாங்கள் எங்கே டைம் வேஸ்ட் பண்ண அதான் வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பவர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்போ இந்நேரம் நீங்கள் வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கேட்பாரு பாருங்க. இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறனே தெரியல இந்த இடத்துல நாங்கள் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி சொல்லிட்டு பார்பிட்டா என்ன சொல்கிறா அவர் சொன்னது உண்மையை கேட்டால் ஆமாப்பா அவர் சொல்கிறது உண்மை தான், இதனால வந்து எந்த யூஸுமே இல்லை எனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டி தேவையில்லாம வந்து எங்களை வந்து இதில் வந்து சண்டை போட வச்சு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆனால் உனக்கு யூஸ் பண்ண கோல்டன் ஆன்ஜென்ட்டு உடம்பு அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு வச்சுக்கேன், அது வந்து மெட்டீரியல்ஸ் இன்னும் அதிக லெவல் யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் லெவல் போய்டும். சப்போஸ் நோரசன் மட்டும் வந்து அட்டாக் பண்ணான்னு வச்சுக்கேன், ஒரே ஹோப் யூனிவர்ஸ் லெவலில் இருக்கிற கோல்டன் கான்செப்ட் அதாவது நீ மட்டும்தான், அதுக்காக தான் இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இதை பண்ணேன். அப்புறம் ஹாங்காங் தண்டர் அவங்களுக்கு சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே மற்றபடி வேறு எந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பான் ஸோ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்போ எப்படி தான் எங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டேன். ஸோ வந்து ஒரே விஷயம் நீங்கள் வந்து எப்போ உங்கள் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு சொல்லுவாள் ஸோ அங்கே உண்மையிலே வந்து உங்கள் ஸ்கில் வந்து நான் பார்த்து நான் ரொம்பவுமே அட்மைர் ஆனேன். ஸோ உங்கள் 3rd லெவல் டொமைன் அது ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும், உங்ககிட்ட எப்படி ஒரு ஸ்கில் இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஆக்கி புகழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து உங்கள் லெவல் தான் இருந்தாலும் நான் வந்து ஸ்பெஷல் லெவலில் இருக்கேன், என்னோட பிளட் லைன் அது வந்து எல்லாத்தையோட பவர்ஃபுல்லானது உங்கள் எல்லாரையும் விட, அதனால தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லுது என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். ஸோ உங்களுக்காக வந்து நான் வந்து ஒரு
ஒரு கிஃப்ட்டை வந்து தரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துட்டீங்க, மெஷினரிஸ் கம்பெனி சேர்த்துட்டீங்களா, இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெட்லைன் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அந்த பொண்ணு வந்து வெளியானது இந்த பக்கம் சொல்லிங்க. ஸோ உடனே வந்து நம்ம வந்து அவங்க வந்து கேட்பாரு, ஸோ பிளட் லைன் இதை பற்றி என்ன சொல்ல வரீங்கிட்ட. ஸோ எல்லாமே பிளட் லைன் தான், எல்லாமே பிளட் லைன் தான், பிளட் லைன் வச்சு தான் ஒருத்தர் கல்டிவேஷன் வந்து முடிவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹியூமன்ஸ், நீங்கள் ஒன்லி வந்து அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் லெவலில் வரலாம். ஸோ உங்கள் பிளட் லைன் வெறும் 9th அப்புறம் வந்து நான் வந்து 10th அந்த டயர் தான். ஸோ அதிகபட்சம் உங்களால் வந்து ஒரு பிளானட் லெவலில் வர முடியாது. ஆனால் ஸ்லேவ் ரேஸ், அந்த ஸ்லேவ் ரேஸே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அடல்ட்ஸே வந்து பிளானட் லெவலில் வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் வந்து 5th அப்புறம் 6th பிளட் லைன் சேர்ந்தவங்க அவங்க வந்து அடல்ட்ஸ் ஏஜில் ஸ்டார் லெவல் 5 ஃபேஸில் இருப்பாங்க. அவங்களோட பவர் வந்து கல்டிவேஷனே பண்ணலாலும் ஸ்டார் லெவலுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அவங்களோட பவர் வந்து டொமைனில் அந்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு வந்து அவங்களால ஈஸியாகவே கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்புறம் 3rd அப்புறம் 4th இந்த அடல்ட்ஸ் அந்த ரேஸ், 3rd அப்புறம் 4th ரேங்க் அந்த ரேஸஸ் இந்த அடல்ட்ஸ் வந்து ஸோ ஸ்டார் லெவலுக்கு 8 ஃபேஸ் வந்துருப்பாங்க. அடல்ட்டாக இருக்கும் அவங்களோட பவரில் வந்து நம்மளால எகிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும். அவங்க கல்டிவேஷனே பண்ணலாம், அவங்க வந்து 8 ஃபேஸ் வந்து ஈஸியாக வந்துருவாங்க. ஸோ இப்படியே போயிருக்கு. அப்புறம் வந்து டாப் 1 அண்ட் 2nd ரேஸ் அவங்க பிறந்து அவங்க அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் லெவலில் இருப்பாங்க. அவங்க ஈஸியாக வந்து கல்டிவேஷனில் உச்சத்தை அடைய முடியும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி குவிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ரேஸ் இருந்தலாம். அதனால தான் அவங்க எல்லாரோட வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இதுதான் வந்து ஸோ வந்து பிளட் லைன் வந்து டெவலப் பண்ணுற ஏஜென்ட். இது மட்டும் இருந்தால் வந்து 9th அப்புறம் 10th ரேஸில் இருக்கிற நீங்கள் 5th ரேஸ் அதாவது வந்து பிளானட் லெவல், ஸோ வந்து அடல்ட் ஏஜில் பிளானட் லெவல் அந்த லெவலுக்கான பவர் இது பண்ண முடியும். ஸோ என்ன சொல்கிறீங்க, எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிங்களா? அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது, உங்களோட முடிவுகளை சொல்லுங்கள், எங்கள் கூட ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு சம்மந்தமாக அப்படின்னு கேட்குறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை மறக்காமல் வந்து கொடுத்துட்டு போங்க. சரி கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோக்கள் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் மெசேஜ் வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே பாய் பாய் பாய். இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்புறம் வந்து நியூ இயர் வரப்போகுது. ஸோ அதுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சது என்ன சொல்கிறது ஒரு 5 வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ கரெக்டாக எனக்கு டைமிங் இருந்தால் கண்டிப்பாக நியூ இயர் அன்றைக்கி 5 வீடியோ வரும். ஓகே பாய் 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 பாய்.